ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி என்னென்னா பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிருங்க. கூட ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்குங்க. வந்தால் இப்படி தான் இருக்கும். இப்போ வாங்க லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் நியூ பேன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பேன் அப்ளிகேஷன் அதை கிளிக் பண்ணிங்க. அதில் அலாட்மெண்ட் பேன் அதை காட்டுதில்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வந்துட்டால் இப்படி தான் ஓப்பன் ஆகும். அதில் ஓகே கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இதில் ஃபிசிக்கல் மோடை கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இண்டிவிஜுவல் அதில் கீழே உள்ளது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷனில் இண்டிவிஜுவலை கிளிக் பண்ணிங்க. அடுத்து வெதர் ஆஃப் அதில் நோ கொடுத்துக்குங்க. போத் ஆஃப் ஃபிசிக்கல் பேன் கார்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அது பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். பர்சனல் டீட்டெயில்ஸ் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். செலக்ட் ஆஃப் நேம் இதில் குமரி ஸ்ரீ, அதாவது பாய்னா ஸ்ரீ, கேர்ள்னா குமரி கிளிக் பண்ணிக்கோங்க. கேர்ளுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம், அதனால் குமரி கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஆதார் கார்டில் உள்ள மாதிரி நேம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதில் உள்ள மாதிரியே நேம் ஆஃப் கார்டு அதில் ஆதார் கார்டில் உள்ள மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்க மறந்துடாமல். மாற்றி டைப் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஹேவ் பீன் நவுன் எனி அதர் நேம், அதாவது நீங்கள் எதுவும் நேம் சேஞ்ச் வேறு நேம் இருக்கா அப்படின்னு தான் நோ கொடுத்துக்குங்க. நோ கொடுத்துக்கலாம். அடுத்து ஜெனரல் ஃபீமேல் ஆர் மேல், நான் ஃபீமேல்னால ஃபீமேல் கொடுத்துக்கிறேன். டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஆதார் கார்டில் உள்ள டேட் ஆஃப் பர்த்தே கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷனில் ரெசிடென்ஸ் கொடுத்துக்குங்க. அதில் ஸ்டேட் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்டேட்டில் அதுலேயும் தமிழ்நாடு கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் ஆதார் நம்பர் கரெக்டாக கிளிக் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து திரும்ப ரீஎன்டர் பண்ண சொல்லுவோம் ஆதார் நம்பரை. திரும்ப ஆதார் கார்டை பார்த்து டைப் பண்ணுங்கள், மாற்றி அடிச்சிடாதீங்க. அடுத்து ஆதார் கார்டில் உள்ள நேம் எப்படி இருக்கோ அதை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் வாங்க நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் ஐடென்டி ப்ரூஃபில் நீங்கள் ஆதார் கார்டோட எல்லாத்தையுமே ப்ரூஃப் ஆதார் கார்டே செலக்ட் பண்ணி வச்சுங்க. மூணுலையும் கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரெஃபரன்ஸ் ஐடி காமிக்கும். ஓகே வந்துருச்சு. ஓகே கொடுத்துக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபோன் நம்பர் கிளிக் பண்ணிங்க. டெலிஃபோன் நம்பர் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் ஜிமெயில் கரெக்டாக கொடுத்துக்குங்க. அடுத்து பேரண்ட் டீட்டெயில்ஸ் உங்கள் ஃபாதர் நேம் டைப் பண்ணிங்க. நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிச்சு நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாம். அட்ரஸ் உங்கள் ஆதார் கார்டில் எப்போ இருக்கோ அதை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அதில் உள்ள மாதிரியே டைப் பண்ணுங்கள். அட்ரஸ் மாற்றி அடிச்சிடாதீங்க. சோர்ஸ் ஆஃப் இன்கம் நோ இன்கம் கொடுத்துக்குங்க. இது மைனருக்கு அப்ளை பண்ணுறதுனால நோ இன்கம். இது ரெப்ரசன்டேட்டிவ் அசிஸ்டியில் மைனர்னால் அவங்களுக்கு ஒரு ஆள் கொடுக்கணும். செலக்ட் டைட்டில் எஸ்எம்டி அதை கிளிக் பண்ணிவிட்டு
அவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்துட்டு நம்ம டைப் பண்ணணும். நேம் டைப் பண்ணிக்கங்க. அட்ரஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அவங்களோட அட்ரஸ் எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துக்குங்க. இதில் வந்துட்டு செலக்டாக கேபசிட்டியில் வந்துட்டு ரெப்ரசன்டேட்டிவ் அஸ்ஸி வந்து கொடுத்துருங்க. ஏன்னா வந்து மைனர், அதனால் நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாம். அப்படி தான் இருக்கும். அடுத்து வந்து டாக்குமெண்ட் ப்ரூஃப் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் கொடுத்துருங்க. ஐடென்டி இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு வந்து பிரிண்ட் எடுத்துக்கணும். டவுன்லோட் ஆகிடுச்சு. இனி வந்து டாக்குமெண்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். நம்ம பிரிண்ட் எடுத்தது வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து எல்லாம் கரெக்டாக வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 2 ஃபோட்டோ, சிக்னேச்சர், இதுலேயும் ஃபோட்டோ ஒட்டிக்கணும் கரெக்டாக. ஒட்டிட்டு டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து சிக்னேச்சர் சைன் பண்ணணும். சைன் பண்ணிவிட்டு இதை ஸ்கேன் பண்ணி திரும்ப நம்ம என்னன்னா அப்லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்லோட் பண்ணுறது வந்து வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.